அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. முதல்ல ஒரு முக்கிய அறிவிப்பு. ஒருவேளை சனிக்கிழமை நாளைக்கு பதிவு வந்தது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இருக்காது. பட் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்றைக்கு பதிவு வந்தாலுமே அது ஒரு அதிரடி பதிவாக இருக்க போகின்றது. நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்ன சார் சேட்டலைட் விடுறோம், ராக்கெட் விடுறோம், இவ்வளோ மிசைல் ட்ரோன் டெக்னாலஜியில் அட்வான்ஸாக நம்ம என்னென்னவோ கண்டுபிடிச்சிருக்கோம், ஆனால் ஒரு ஜெட் இன்ஜின் தயாரிக்க முடியலையா, ஃபைட்டர் ஜெட்டு நம்மளால் தயாரிக்க முடியல, இது என்ன சார் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த தேஜாஸ் டிலே ஆகி கொண்டிருக்கின்றது அப்படின்னு ஏர் சீஃப் வேறு பேசியிருக்காரு. ஸோ இதில் என்ன பிரச்சனைகள் ஜெட் இன்ஜின் தயாரிப்பதில், இந்த தேஜாஸ் என்ன ஸ்டேஜில் இருக்குது, அடுத்தது அந்த ஸ்டெல்த் ஜெட்னு சொல்கிறாங்களே F-35 அண்டு சுகோய் 57, அதுக்கப்புறம் அந்த சீனாவுடைய JF-35 இது வேறு பாகிஸ்தான் வாங்குறதுன்னு சொல்லியிருக்காங்க. நாம் என்ன பண்ண போகிறோம், அதில் நம்மளுடைய டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் எந்த அளவுக்கு இருக்கின்றது, இதை பற்றிலாம் விவரமான ஒரு பதிவாக இருக்க போகின்றது நண்பர்களே. ரைட், அண்ணன் உலகநாயகன் அவர்கள், ஏன்னா அரசியல்னா அண்ணன் தானே சொல்லி ஆனோம், அவர் ஒரு வழியாக ராஜ்யசபா எம்பி ஆகின்றார். இதுக்குத்தான் அந்த படத்தில் அந்த கக்கூஸ் கழுவி பாவாடையில் நாடா கொத்து கொடுத்து ப்ளவுஸ் தைச்சின்னு பிரேக் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு கஷ்டப்பட்ட மாதிரி இந்த ராஜ்யசபா எம்பிக்காக தான் இத்தனை நாள் அவர் சொம்பு தூக்கின்னு பல்லக்கு தூக்கின்னு இருந்தார் போல இருக்கு. ஒரு வழியாக அவருடைய லட்சியத்தை அடைந்து விட்டார். இப்போ திடீர்னு சொல்லியிருக்காரு, நான் முதலமைச்சராகணும் அப்படின்லாம் ஆசைப்படலை அப்படின்னு. ஆனால் அன்னைக்கு பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, நீங்கள் முதலமைச்சரானா முதல் கையெழுத்து எதுவாக இருக்கும் அப்படின்னு ஒன்று லோக் ஆயுக்தா அப்படின்னு ஒரு பில் இருக்குது. ஏன் அன்றைக்கே சொல்கிறதுக்கு என்ன, நான் முதலமைச்சர் ஆகிறதுக்காக அரசியலுக்கு வரல அப்படின்னு. சரி ரைட்டு, அதாவது யானை வேட்டைக்கு போயிட்டு முயலை பிடிச்சிட்டு வந்தாங்களாம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி முதலமைச்சருக்கான சிஎம் இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு எம்பியாவது ஆகலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டார் போல இருக்கு. ஆனால் எதுக்காக இந்த ஒரு கேவலமான பழப்பு அப்படின்னு தெரியல. இவர் கட்சி ஆரம்பிக்கும் போது என்னென்னலாம் பேசினார். இவர் பார்த்தீங்கன்னா அதிமுகவை எதிர்த்ததை விட திமுகவை தான் மிக அதிகமாக எதிர்த்தார். பாஜகவில் எல்லாம் அலண்டு போயிருக்காங்க போல இருக்கு. ஏதோ சசி தரூர் அவர் புரியாமல் பேசுவார். அதனால தான் ட்ரம்ப் கூட அவரை மீட் பண்ணனா, இல்லை வேணாம் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் யாராவது இருக்காங்களா பாரு அப்படின்னாங்களாம். இல்லைன்னு உடனே அவர் விட்டுட்டாருன்னு சொல்கிறாங்க. அவராது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட்சி பக்கம் ஒதுங்கி வர்றார். பிரச்சனை முடிஞ்சதுன்னு பார்த்தா இப்போ இவர் கபால்னு களத்தில் உதிகிறாரு. இவர் பேசுறது ஒன்றுமே புரியாத, என்ன பண்ணுறது அப்படின் போது கட்சிக்குள்ளே யாரோ சொன்னாங்க, சார் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஸ்மிருதி இரானி அவங்க தோத்தது கூட நல்லது தான் சார், இப்போ அவங்கள ராஜ்யசபா எம்பி ஆகிட்டீங்க அப்படின்னா அவர் பேசுறதுக்கெல்லாம் இவங்க கவுண்டர் கொடுப்பாங்க அப்படின்னுங்கிறாங்க போல இருக்குது. டகால ஒருத்தர் சொன்னார், ஐயா நீங்கள் உலகநாயகன் அவ்வளோ குறைச்சி மதிப்பிடாதீங்க, அவர் உடனே தமிழில் பேச ஆரம்பிச்சிருவார், ஸ்மிருதி இரானிக்கு தமிழ் தெரியாது, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு உடனே அப்போது ஒருத்தர் எழுந்து சொல்லியிருக்காரு, ஆங்கிலமும் தெரியணும், அதே சமயத்தில் தமிழ் ஆர்வமும் இருக்கணும் அப்படின்ன உடனே இன்னொருத்தர் கேட்டாராம், அப்படின்னா டெய்லி பஞ்ச் அருணிக்கு சீட்டு கொடுக்கட்டா அப்படின்னு கேட்டாராம். அதனால் அங்கே ஏதோ கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்குது. தமிழ் ஆங்கிலம் ரெண்டுத்தில் எந்த மொழியில் உலகநாயகன் பேசினாலும் லைவாக அந்த ஏஐ சாட்பாட் கூட அந்த அளவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாது. இவர் தான் அவர் பேசுகிறத சரியாக புரிஞ்சுக்கின்னு கவுண்டர் கொடுக்க சரியான ஆள் அப்படின்னு இந்த அதிமுக 2 சீட்டில் ஒரு சீட்டுக்கு என்ன கன்சிடர் பண்ணியிருக்கிறதா நம்ம சிரிப்பு நிருபர் கழுதையார் சொல்லியிருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கன்னட மொழி இது தேவையில்லாமல் ஒரு மொழி சிக்கலை உண்டாக்கி இருக்கின்றார் உலகநாயகன். தமிழிலிருந்து தமிழ் தான் தாய், அதிலிருந்து தான் கன்னடம் வந்தது அப்படின்னு ஒரு கன்னட நடிகரை வச்சுன்னு இவர் பேசியிருக்காருங்க. இது கர்நாடகாவில் மிகப்பெரிய எதிர்ப்பு எழுந்துள்ளது. அவர் படத்தெல்லாம் ஓட மாட்டோம், மன்னிப்பு கேட்கணும், இப்படி இந்த மாதிரிலாம் பேசலாம் அப்படின்னு. ஆனால் இதுக்கு பதில் இல்லை, ஒரு விளக்கம் ஏதோ ஒன்று ஒரு புரியாத மொழியில் ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மொழியை பற்றி பேசுவதற்கு அரசியல்வாதிகளுக்கு தகுதி இல்லை, ஏன்னா அவங்க யாரும் படித்தவங்க இல்லை அப்படின்ட்டார். அதாவது தன்னை வச்சே எல்லாரையும் முடிவு பண்ணுறாரு போல இருக்கு. அவர் படித்த அரசியல்வாதிகள் எத்தனையோ பேர் இந்த நாட்டில் இருக்காங்க. இவர் கட்சியிலேயே இருந்தாங்க, ஆமாம் இருந்தாங்கன்னு தான் சொன்னேன், இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா கட்சியில் இவரை தவிர வேற யாருமே இல்லை. நீங்கள் அந்த திமுகவுடைய அறிக்கையை கவனிக்கணும். இந்த 3 இடங்களுக்கு திமுக சார்பில் யார் போட்டிடுறாங்க அப்படின்ற பேரை கொடுத்துட்டு 4வது இடம் அது ஏற்கனவே ஒத்துக்கொண்டபடி மக்கள் நீதி மையத்துக்கு இப்படி தான் சொன்னாங்களே தவிர கமல்ஹாசனுக்குன்னு சொல்லலை. அப்போ அந்த கட்சிக்கு அந்த பதவியை கொடுத்துருக்காங்க. இவர் தான் பெருசாக பேசுவார், அந்த சிறுபான்மையினர், அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு யாருக்கு அது கொடுக்க வேண்டியது தானே? ஏன் இவரே கபால்னு அந்த போஸ்ட் எடுத்துக்கினாரு? ஏங்க நீங்கள் திரையுலகத்தில் எவ்வளோ சாதிச்சிருக்கீங்க, நடிக்கிறீங்க, கதை வசனம் எழுதுறீங்க,
டைரக்ட் பண்ணுறீங்க, பாட்டு பாடுறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, இன்னும் என்னென்னவோ பண்ணுறீங்க. அப்போது இதுக்கு மேலே எம்பி ஆகி போயிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இங்கே அரசியல்வாதியாக இருந்து நீங்கள் என்ன கிழிச்சிங்க? சார், அரசியல்வாதியாக இருந்து ஒன்றும் பண்ண முடியாது, பதவி வேணும் அப்படின்னா எப்படி ராஜ்யசபா எம்பி ஆகி வந்த உடனே அப்படியே தமிழ்நாட்டை தலைகீழாக மாற்றிட போகிறீங்களா? நீங்கள் தான் தலைகீழாக மாறிட்டீங்க ராஜ்யசபா எம்பி பதவிக்காக. நீங்கள் எதையும் மாற்ற முடியாது. சரி, மறுபடியும் இந்த கன்னட மொழி சர்ச்சைக்கு வருவோம். எப்பப்பெல்லாம் படம் ரிலீஸ் ஆகுதோ அப்போல்லாம் ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணணும் அப்படின்றத ஒரு டெம்ப்ளேட்டாக ஆக்கிட்டாங்க போல இருக்குது. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த தக் லைஃப் படம். இது கான்ட்ரவர்சியை நான் பார்க்குறேன். இதில் கன்னட மொழி மட்டும் இல்லை, இன்னொன்னையும் அவர் பேசியிருக்காரு. முதல்ல இந்த கன்னடத்துக்கு வருவோம். இப்போது கன்னடம் தமிழிலிருந்து வந்தது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, தெலுங்கு, மலையாளம் இதெல்லாமும் தமிழிலிருந்து வந்தது அப்படின்றாங்க. இதுக்கு திருமாவர்கள் இன்னும் சிலரும் குரல் கொடுத்துருக்காங்க, இதுதான் வரலாறு அப்படின்னு. சரி, இப்போது என்னுடைய கேள்வி என்னென்னா, மலையாளம் இதுக்கும் தமிழுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கின்றது. ஆனால் மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத வார்த்தைகள் ஏராளமாக இருக்கின்றன. அதே மாதிரி தான் கர்நாடகாலையும் சொல்கிறாங்க, தெலுங்குலையும் சொல்கிறாங்க, அங்கே சமஸ்கிருத வார்த்தைகள் நிறைய இருக்கின்றன அப்படின்னு. இப்போது எந்த மொழியிலேருந்து எந்த மொழி வந்தது அப்படின்ற ஆராய்ச்சி இது அரசியல்வாதிகள் பேசுவதற்கு தகுதி இல்லை, ஏன்னா அவங்க படித்தவங்க இல்லை அப்படின்னா அப்போது கமல்ஹாசன் யாருன்ற கேள்வி வருது இல்லை? நீங்கள் அரசியல்வாதி இல்லையா? எம்பியாக வேற ஆக போகிறீங்க. அப்புறம் அரசியல்வாதிகள் பேச தகுதி இல்லைன்ட்டு நீங்கள் பேசினுக்கிறீங்க. அதுக்கு தான் நண்பர் ஒருத்தர் கரெக்டாக சொன்னார், சார் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க சார். இப்போது அந்த தசாவதாரம் படத்தில் இந்த பக்கம் அந்த சயின்டிஸ்ட்டு கமல்ஹாசன் உக்காந்துருப்பார், அந்த பக்கம் அந்த பல்ராம் நாயுடு உக்காந்துருப்பார். ரெண்டுமே கமல்ஹாசன் தான். ஆனால் இது பல்ராம் நாயுடு, இது சயின்டிஸ்ட்டு. அந்த மாதிரி சினிமா மேடையில் இருக்கும்போது அவர் சினிமா நடிகர் ஆர் சினிமா பர்சனாலிட்டி. அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஸ்டூடியோவில் இருந்தார்னா அவர் நெறியாளர். இப்படி ஒவ்வொரு இடத்துல பார்க்கணும், எப்போதாங்க அவர் அரசியல்வாதி ஆவார். அது இதெல்லாம் போக மீதி ஏதாவது டைம் இருந்தது அப்படின்னு சொன்னால், வேறு வேலை எதுவுமே இல்லை அப்படின்னா அப்போ அவர் அரசியல்வாதி ஆவார். அப்போ மட்டும்தான் நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். மற்ற நேரத்தில் இந்த கன்னட மொழியை பற்றி பேசும்போது அவர் ஒரு நடிகர். தசாவதாரம் இவர் சதாவதாரம் 100 அவதாரம் கூட இருப்பார் சார், நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னாரு. அப்போ ஒவ்வொருத்தரையும் நம்ம கேட்கணும் போல இருக்குது, நீங்கள் இப்போ எந்த கேரக்டராக இருந்து பேசுகிறீங்க அப்படின்னு. தசாவதாரத்திலேயாவது நிறைய வித்தியாசம் தெரிஞ்சுது, இங்கே எல்லாம் ஒரே மாதிரி இருந்து துறையுத. இவர் நடிகராக பேசுகிறாரா, இல்லை டைரக்டராக பேசுகிறாரா, அறிவுஜீவியாக பேசுகிறாரா, ஒரு புண்ணாக்கும் தெரிய மாட்டுது. அந்த தக் லைஃப் பட தலைப்பை பற்றி பேசும்போது உலகநாயகன் இன்னொன்னும் சொன்னார். ஏதோ பேர் சொல்லிட்டு சம்பவாமி யுகே யுகே, கரெக்டு. அது வேணாம், அது சமஸ்கிருதம், அது எனக்கும் பிடிக்காது, மணிரத்னத்துக்கும் பிடிக்காது, அதனால தான் தக் லைஃப்னு பேர் வச்சோம் அப்படின்னு ஒரு அரிய கருத்தை வெளியிட்டார். தக்குனா என்ன சொல்கிறது? இந்த அடியாள், கூலியாள் அப்படி சொல்லாமா? ஒட்டு மொத்தத்தில் பொறுக்கியுடைய வாழ்க்கை. கமல்ஹாசன் நடிக்கிறார், பொருத்தமாக இருப்பார் இல்லைங்க. எந்த கேரக்டராக இருந்தாலும் அவர் பொருந்தி போயிடுவார் அப்படி சொன்னேன். நீங்கள் உடனே டைட்டிலுக்கும் இதுக்கும் அப்படின்லாம் கணக்கு போடாதீங்க. அதில் அவர் அப்பாவா வராரா, இல்லை அவரே எல்லாமோ வரா, அதுவும் நமக்கு தெரியாது. படம் வரும்போது பார்த்துக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது தேட்டரில் ஒன்றா தான் போய் பார்க்க முடியும். நீங்கள் பாட்டு ஒன்றே தூக்கிட்டிங்கன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, சமஸ்கிருதம் இவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னால், அண்ணே உங்கள் பேர் என்னண்ணே? கமல்ஹாசன். எப்படின்னே, இது என்ன சங்கத்தமிழ் பெயரா? இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லார் பேரும் எடுத்து பார்த்தீங்கன்னா சாருஹாசன், சந்திரஹாசன், அனுஹாசன், சுஹாசினி இப்படித்தானே இருக்குது. அது இவங்க பெரியவங்க வச்ச பேர். உங்கள் 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்க பேர் என்னன்னே? அது அக்ஷரா, ஸ்ருதி. இதுவும் எப்படின்னே சங்கத்தமிழ் பேராக வச்சுக்கிறீங்களா? இந்த விஸ்வரூபம்னு உங்கள் படத்துக்கு ஒன்று பேர் வச்சிங்களே, அது எப்படின்னே சங்கத்தமிழ் பெயரா? தசாவதாரம் அப்படின்னு ஒரு பேர் வச்சிங்களேன்னு, அது எப்படி ஔவையார் காலத்து தமிழில் வச்ச பேரா? அப்பெல்லாம் உங்களுக்கு சமஸ்கிருதம் பிடிச்சிருந்தது, திடீர்னு சமஸ்கிருதம் பிடிக்கலையா? ஓ, கரெக்ட். இப்போதான் எனக்கு புரியுது. அப்போ நீங்கள் திமுக எதிர்ப்பு நிலையில் இருந்தீர்கள், அதனால சமஸ்கிருதம் உங்களுக்கு பிடித்திருந்தது. இன்னைக்கு திமுக உங்களுக்கு எம்பி பதவி போட்ட உடனே அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை, அதனால இப்போ நீங்கள் சமஸ்கிருத எதிர்ப்பு நிலையை எடுத்திருக்கின்றீர்கள், அது பிடிக்கல. கரெக்டா? பரவாயில்ல.
ஒரு எம்பி பதவி என்னவெல்லாம் மாயம் செய்கிறது அப்படின்னு இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம. எதுக்கு இந்த கேவலமான பொழப்பு? எவ்வளோலாம் பேசினோம் நம்ம, அந்த ரிமோட்டை தூக்கி உடைச்சோம். ஆனால் அன்னைக்கு கூட பாருங்கள், உஷாரா டிவியை உடைக்கல, ரிமோட்டு மட்டும்தான் உடஞ்சிது. வாரிசு அரசியலை பற்றிலாம் எவ்வளோ பேசிவிட்டு இன்னைக்கு வெக்கம் இல்லாமல் அங்கே கூடவே சேர்ந்துக்கின்னு எம்பி பதவி வாங்கிக்கின்னு, சரி நாம் சொல்கிறோம் ஒரு எம்பி பதவிக்காக இவ்வளோலாம் அப்படின்னு, ஏன் ஒரு கவுன்சிலர் பதவி கூட நமக்கு யாரும் கொடுக்க போகிறது கிடையாது. அந்த பதவி கிடைக்கும் போது தான் அதனுடைய சுகம்லாம் நமக்கு தெரியும். அது தெரியாமையா வந்து வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாத்தையும் விட்டு இந்த நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஒரு தடவை சொன்னார், துப்பினா தொடச்சிக்குவோம் அப்படின்னு. அவராது வெளிப்படையாக சொன்னார். நம்ம கமல்ஹாசன் மாதிரி ஆட்களெல்லாம் அதை வந்து பகிரங்கமாக செஞ்சிட்ருக்காங்க, செயலில் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்க ஒரே தைரியம் என்னென்னா, அப்போ கூட நாம் துடைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த முட்டா ஜனங்க இருக்காங்கல்ல அவங்களே போட்டுன்னு வந்து தொடச்சி விடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை. நம்ம அதானே செஞ்சு நிற்கிறோம் இந்த மாதிரி ஆட்களுக்கு. அதனால தான் அவங்க வந்து யார் எவ்வளோ காரி துப்பினாலும் கவலைப்படுறதே கிடையாது. நீ துப்பிக்க அவனை, பதவி வருமா, காசு வருமா, அது வந்தால் மற்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற முடிவுக்கு அவங்க வந்து விட்டாங்க. அதைத்தான் காமிக்குது கமல்ஹாசனுடைய அரசியல் வாழ்க்கை, ஆர் வாட் எவர் இஸ் லெஃப்ட் ஆஃப் இட். இதில் அந்த எம்பி பதவியை அவர் கட்சியில் வேற யாருக்காவது கொடுத்துருக்கலாமே, ஒரு சிறுபான்மையினர் அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னா. அப்போ தான் புரியுது, ஒருவேளை அவங்க கட்சியில் வந்து இன்னும் நிறைய பேர் தொண்டர்கள் இருந்தால் கூட இவர் சத்தியமாக கொடுத்துருக்க மாட்டார். ஏன்னா அந்த ஜாதி வெறி அப்படின்றது வெளில ஒரு பெருசாக பேசிக்கலாம், எனக்கு வந்து ஜாதி மதம் எதுவுமே கிடையாது, மதச்சார்பற்ற நாடை தேடிக்கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு. ஆனால் உள்ளுக்குள்ள அந்த ஆதிக்க வெறி அவருக்கு இன்னும் அப்படியே தலை தூக்கின்னு இருக்குது அப்படின்னு நல்லாவே தெரியுதுங்க. ஏன்னா இந்த கன்னட மொழியை பற்றி இவர் பேசினது சர்ச்சையாச்சு இல்லையா? அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த தமிழ்நாட்டில் மேனோன், அதுக்கப்புறம் கர்நாடகாவை சார்ந்த பிராமணர் அப்படின்னு ஜெயலலிதா அவர்களை குறிப்பிட்டு சொல்கிறார். ஏங்க அதை விட வந்து ஒரு மலையாளி, ஒரு கன்னடர், ஒரு தெலுங்கர் இவங்கள்லாம் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. பிரச்சனை இப்போது மொழியினால தானே. அப்போ மொழியை வைத்துல இவர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். எதுக்காக வந்து ஜாதியை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறாரு அப்படின்னா, பார்த்தீங்களா எல்லாம் அப்படியே ஸ்டேட்டஸ் பாருங்க அப்படின்றத அவர் உள்ளுக்குள்ளிருந்து மறைமுகமாக வெளிப்படுத்தி விட்டார் கமல்ஹாசன். இல்லாட்டா என்னதுக்கு அவர் ஜாதி வச்சு பேசணும்? மொழியில தானங்க பிரச்சனை வந்து இருக்குது. அப்போ வந்து கன்னடர், தெலுங்கர், மலையாளி இப்படி தானே சொல்லியிருக்கணும். நீங்கள் வந்து மேனோன், பிராமின் அப்படின்லாம் வந்து ஜாதி பற்றி சொல்லி நிற்கிறீங்க. சரி, இவரை பற்றியே பேசிட்டு இருந்தா எப்படி? இவருக்கு போட்டியா இன்னும் சில பேர் வந்திருக்காங்க, டோலர்ஸ். அந்த அன்பே சிவம் படத்தில் வந்து தன்னை ஒரு தீவிர கம்யூனிஸ்டாக காட்டிக்கொள்வார் கமல்ஹாசன் அவர்கள். ஆனால் அவரை விட நீனாப்பா, நீ நடிப்பு, நாங்கள்லாம் வந்து நிஜம் அப்படின்னு போட்டிக்கு வந்திருக்காங்க. அதில் ஒரு டோலர் சொல்லியிருக்காரு, நமது முதலமைச்சர் டெல்லிக்கு போயிட்டு பிரதம மந்திரியை சந்திச்சுட்டு வந்தார் இல்லையா? அது அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையிலும் சந்திப்பு நடந்திருக்கின்றது. நிதிக்காக, அது நிதினா அந்த பணம், அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணம், அதுக்காக நீங்கள் ஒன்று எந்த நிதி அப்படின்லாம் கேட்காதீங்க, கல்வி நிதி, ஆமாம், அதுக்கப்புறம் மாநில நிதி, இந்த மாதிரி நிதிகளுக்காக போய் பார்த்து பேசிட்டு வந்திருக்காருங்க. அதுக்கு டோலர் சொல்கிறாரு, சிங்கத்தின் குகையில் சென்று நேராக சந்தித்து விட்டு வந்திருக்கின்றார் அப்படின்னு. ஏங்க நோட்டு, ஓட்டு, சீட்டுக்காக இப்படி இல்லாமல் மாறுவீங்க? வழக்கமாக டோலர்கள், கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு சொன்னால் அந்த உண்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமேல் ஜால்ரா அப்படின்னு சொல்லணும் போல இது. ஜால்ரா அப்படின்றத விட மிகப்பெரிய ட்ரம்ஸ் அளவுக்கு வந்துட்டாங்க போல இது அவங்க. அப்போ மோடி சிங்கம்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. இப்போ புள்ளி கூட்டணியில் இருக்கவங்கெல்லாம் சிறுநரிகள் அப்படின்றதையும் ஒத்துக்கிறீங்களா? எதுக்காக இதெல்லாம்? கரெக்டு. அதாவது இன்னைக்கு கூட்டணி கட்சிகளோட ஒரு மிகப்பெரிய போட்டி நடந்து கொண்டு இருக்கின்றது. யார் வந்து அதிகமாக புகழ்ந்து பரிசு பெற்று செல்வது அப்படின்னு. சினிமாவில் கம்யூனிஸ்டாக நடிச்சவரே எம்பி பதவி வாங்கிட்டு போட்டாரு. நாங்கள் நிஜமான கம்யூனிஸ்ட்டு, எங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. இல்லை அந்த நோட்டு, ஓட்டு, சீட்டு வருகின்ற தேர்தலிலும் கணிசமாக கிடைக்குமா அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு போட்டி போடுறாங்களா தெரியல. கூட்டணி கட்சிகளில் பலத்த போட்டி நடக்கின்றது. எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, அந்த ஒரு சத்யராஜ் படம் ஒன்று இருக்கும், அதில் வந்து கதை சொல்லுவாங்க 2 பேர். அப்போ ஒருத்தர் வந்து சொல்வார், நீங்கள் வந்து +1 படிக்கிறீங்க, திரிசா +2 படிக்கிறாங்க அப்படின்னே குஷி ஆயிடுவார் சத்யராஜ். நீ போயான்னு அடுத்த தள்ளின உடனே அவர் கபால்னு, சார் ஒரு குழந்தை அழுவுது சார், அந்த குழந்தையே நீங்கள் தான் சார் அப்படின்னு. அப்படியா, நீ வா கதை சொல்லு, நீ ஓடிப்போ அப்படின்வார். இந்த மாதிரி ஒரு போட்டி நடக்குது இன்றைக்கி கூட்டணி கட்சிகள் மத்தியில்.
இப்போவே இப்படி ஆயிடுச்சுன்னா இன்னும் 2026 தேர்தலும் முடிந்து இந்த கூட்டணி கட்சிகள் ஒற்றுமையாக இருந்து இந்த எதிர்க்கட்சிகள் இப்போ இருக்கிற மாதிரியே அந்த தேர்தல் வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் திமுக வந்து எப்படியும் ஒரு 210 220 சீட்டில் கூட்டணியோடு ஜெயிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாஜக மட்டும்தான் இருக்கும். 26க்கு அப்புறம் நீங்கள் என்னதான் போற்றி பாடினாலும் ஒன்றும் கிடைக்காது. அந்த ஒரு புலவர் வந்து புகழ்ந்து புகழ்ந்து பாடினாராம், இவரும் வந்து இவருக்கு இவ்வளோ கிராமத்தை கொடு, பொற்காசு கொடு அப்படின்னாராம். எல்லாம் முடிஞ்சிட்டு புலவர் கிளம்பும்போது இது பேசினதெல்லாம் கொடுத்தீங்கன்னா, நான் சந்தோஷப்படணுன்றதுக்காக ஏதோ 4 வார்த்தை சொன்னேன், அதே மாதிரி நீ சந்தோஷப்படணுன்றதுக்காக நான் 4 வார்த்தை சொன்னேன், அது போயிட்டு வா அப்படின்னாரா அரசர். அந்த மாதிரி வெறும் பிஜேபி மட்டும்தான் இங்கே களத்தில் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் இங்கே என்னதான் போட்டுக்கின்னு போற்றி புகழ்ந்தாலும் பல்லக்கு தூக்கினாலும் முட்டு கொடுத்தாலும் சீட்டெல்லாம் ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனை நாள் தான் இந்த வேஷம் போட்டுருப்பாங்க அப்படின்னா, கரெக்ட், இந்த வேஷத்தை நாம் நம்பிட்டு இருக்க வரைக்கும் இப்படித்தான் அவங்க நடித்து கொண்டே இருப்பார்கள். நாம் என்னைக்கு மூழ்ச்சின்னு எப்போ அவன் வேஷம் கழிஞ்சிச்சு அப்படி மூலையில் போய் உக்காரு அப்படின்னு சொல்கிறோமோ, நாடு உருப்படுதோ இல்லையோ, நாம அன்னைக்கு தான் உருப்படுவோம். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.